நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கான பதிவில் தை அமாவாசையின் சிறப்பையும் விரதம் இருக்கும் முறைகளையும் விரதம் இருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன்களை பற்றியும் பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை சிறப்பு வாய்ந்தது என்றாலும் வருடத்தின் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியமானதாக செயல்படுகிறது. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. பொதுவாக அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பார்கள், தர்ப்பணம் வழங்குவார்கள். ஆனால் தை அமாவாசையில் தான் முன்னோர்களை மீண்டும் விண்ணுலகத்திற்கு அனுப்பி வைக்கும் நாளாக புராணங்கள் கூறுகிறது. இவ்வாறு தர்ப்பணம் செய்து பித்ருக்களை வணங்குவதன் மூலம் பித்ருதோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடை, குழந்தைகள் தடை நீங்கும் என்பது ஐதீகம். தை மாதம் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் நட்சத்திரமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் தை மாதத்தில் வரும் முக்கியமான விரத நாட்கள் மற்றும் திதிகளில் ஒன்றாக விளங்குவதுதான் தை அமாவாசை. பொதுவாகவே திதிகளின் அடிப்படையில் பின்பற்றப்படும் விசேஷம் மற்றும் விரத நாட்களை பொறுத்தவரை சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கிறதோ அதைத்தான் அந்த நாளுக்கான திதியாக கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். அதே போல் சூரிய உதயத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கிறதோ அதைத்தான் அந்த நாளின் நட்சத்திரமாக கணிக்கப்படும். அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் எள் மற்றும் தண்ணீர் பெறுவதற்காக முன்னோர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது. கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்குரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை என்பதால் முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடுபவர்கள் அமாவாசை என்று கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அதோடு மாமிசம், பூண்டு மற்றும் வெங்காயம் சாப்பிடக்கூடாது. சமையலில் பூசணிக்காய், வாழைக்காய் சேர்த்து சமைக்க வேண்டும். விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தவோ கோபப்படவோ கூடாது. முடிந்தவரை எல்லோரிடமும் அன்பாக இருப்பதே நல்லது. முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்தமான படையலிட்டு வழிபட்டால் மன திருப்தி அடைந்து நல்லாசி புரிவார்கள் என்பது நம்பிக்கை. படையலிட்ட பின் காகத்திற்கு வைத்துவிட்டு அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிட வேண்டும். சனியின் வாகனமான காகம் அதை சாப்பிடுவதன் மூலம் சனி பகவானின் வழிபாடு பூர்த்தியாகிறது. இதனால் சனி பகவானின் ஆசி கிடைக்கும் என்பது சான்றோர்களின் கூற்று. பித்ருக்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு. அவருக்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். அதேபோல் பித்ருக்கள் வழிபாட்டின் போது அவர்களின் படத்திற்கு துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும். நண்பர்களே, தை அமாவாசையின் சிறப்பு, விரதம் இருக்கும் முறை மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இறைவன் வழி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.